தமிழ் பேசும் உறவுகள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். கடந்த 29 அதாவது செப்டம்பர் 29 மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மிக முக்கியமான நாள். அதாவது உலக இருதய தினம், வேர்ல்டு ஹார்ட் டே. ஸோ இந்த ஹார்ட் டேயை முன்னிட்டு ஜாழ் போதனா வைத்தியசாலையில் இருக்கிற ஜிஆர் ஹேண்டி மெமோரியல் கார்டியாலஜி யூனிட் வழமையை போல் ஒரு துண்டு பிரசுரம் என்று வெளியிட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே பல துண்டு பிரசுரங்களை அந்த யூனிட்டால் வெளியிட்டு இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. ஏன்னா அது தொடர்பான 2-3 வீடியோக்கள் நான் போட்டிருக்கிறேன். ஸோ இது இந்த இருதய தினத்தை முன்னிட்டு வெளியிடப்பட்ட துண்டு பிரசுரம். இந்த துண்டு பிரசுரத்தில் என்ன சொல்லியிருக்கிறார்கள்னு சொன்னால், இந்த இருதய நோய்கள் ஏற்படுவதை தவிர்ப்பதற்காக நாங்கள் பின்பற்ற வேண்டிய அடிப்படையான 8 விஷயங்கள் தொடர்பாக தான் அந்த துண்டு பிரசுரத்தில் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஸோ அந்த விஷயங்களை தான் இன்றைய வீடியோவில் நாங்கள் முற்றுமுழுதாக கதைக்க போகிறோம். ஸோ விஷயத்துக்குள்ளே போகிறதுக்கு முதல் இப்போ தான் எங்கள் சேனலுக்கு முதலாக வாரீங்கன்னு சொன்னால் கீழே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் ஒன்று இருக்கும், கூட பெல் பட்டனும் இருக்கும். கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் போகிற தகவல்களை உடனுக்குடனே பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி. ரைட், விஷயத்துக்குள்ளே போவோம். ஸோ உலகில் பார்த்தோம்னு சொன்னால் இந்த அதிகளவான இறப்புகளை ஏற்படுத்துகிற முதன்மையான நோய்களில் ஒரு நோய் தான் இந்த இருதய நோய். ஸோ இருதய நோய் காரணமாக கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியுமோ தெரியாது 20.5 மில்லியன் மக்கள் ஆண்டுதோறும் இறந்து கொண்டிருக்கிறார்கள். அதுலேயும் குறிப்பாக இந்த இறப்பு வீதங்களில் 80% இறப்புகளை ஏர்லி ஐடென்டிஃபிகேஷன், அதாவது முன்கூட்டியே இனங்காண்பதன் மூலமாக நாங்கள் தடுத்து கொள்ளலாம் என்பது மாதிரி சொல்கிறார்கள். ஸோ இங்கே இறப்பு நடக்கிறதுக்கான ரீசன் என்னென்னு சொன்னால், இந்த இருதய நோய் தொடர்பான விழிப்புணர்வின்மை தான் மிகப்பெரிய ரீசனாக இருக்குது. அதாவது ஒரு ஆளுக்கு நெஞ்சு நோவு வருதுன்னு சொன்னால் சும்மா சாதாரணமாக ஏதோ நெஞ்சு நோவு என்னட்டு அப்படியே விடுறதும், அதே நேரம் தற்செயலாக இருதய நோய் வந்துட்டேன்னு சொன்னால் அது தொடர்பான மேலதிக விழிப்புணர்வு, என்ன மாதிரியான ஃபாலோஅப்பில் இருக்கணும், எப்பப்போ எல்லாம் கிளினிக்கு போகணும், என்ன மாதிரியான மருந்துகளை போட வேணும், தொடர்ந்து மருந்து பாவனைகளை ஒழுங்காக எடுத்துக்கொள்ள வேணும், இப்படியான எல்லா பிரச்சனைகளும் இருக்கிறதால தான் அதை ஒழுங்காக ஃபாலோ பண்ணாதால் இந்த இருதய பிரச்சனைகள் மூலமான இறப்புகள் என்ன நடக்குன்னு சொன்னால் அதிகரித்து கொண்டே போகுது. ஸோ இந்த இன்றைய வீடியோவில் இருதய நோய்கள் தொடர்பான இந்த குணங்குறிகள் என்று பார்த்தோம்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும். இருதய நோய்கள் தொடர்பான குணங்குறிகள் நெஞ்சு சம்பந்தமாக தான் இருக்கும். கடுமையான நெஞ்சு வெளி வரலாம், அதாவது இறுக்கி பிடிக்கிற மாதிரியான உணர்வு வரும், அதை விட வேர்க்கும் கடுமையாக. சில நேரங்களில் இந்த நெஞ்சு பகுதியில் ஏற்பட்ட நோய் அப்படியே இந்த கைகள் இடக்கை பக்கமாக போய் மூட்டு பக்கமாக போகலாம், தாடைகள் இந்த முகப்பக்கமாக எல்லாம் நோவுற மாதிரியான ஃபீலிங்கள் வரலாம், வாந்தி எடுக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது, மூச்சு எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். இப்படியான குணங்குறிகள்லாம் பொதுவாக இந்த இருதய நோய்கள் ஏற்படுவதற்கான அடிப்படை குணங்குறிகளாக இருக்குது. ஸோ இந்த குணங்குறிகள் ஏதாவது இருப்பின் கண்டிப்பாக நீங்கள் உடனடியாக வைத்தியசாலை உதவியை நாட வேண்டியது மிக முக்கியமான ஒரு விஷயம். ரைட், நாங்கள் ஏதோ ஒரு கதைக்கு வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்துக்குள்ளே போயிட்டோம். இப்போ நேரடியாக இந்த துண்டு பிரசுரத்தில் இருக்கிற விஷயத்துக்குள்ளே வருவோம். ஸோ இப்படியான இருதய நோய்கள் 80% வராமல் தடுக்கலாம்னு சொல்லிட்டோம். ஸோ இருதய நோய்களை அடிப்படையாக வெல்லணும்னு சொன்னால் ஒரு அடிப்படையான 8 விஷயங்களை ஃபாலோ பண்ணுறதன் மூலமாக இதனை தடுத்து கொள்ளலாம் என்பது மாதிரி சொல்கிறார். ஸோ இந்த அடிப்படையான 8 விஷயங்கள் என்ன என்பது தொடர்பாக தான் ஒன்றா பார்க்க போகிறோம். முதலாவது இந்த ஆரோக்கியமான இடை. ஆரோக்கியமான இடைன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும். நீங்கள் ஏதோ ஒரு வெயிட்டில் தான் இருக்க போகிறீங்க. வெயிட் இல்லாத ஒரு மனுஷர் இல்லை, ஏதோ ஒரு வெயிட் இருக்க போது. பட் உங்களோட வெயிட் ஒரு கட்டுக்கோப்பான வெயிட்டாக இருக்கா என்றதை நீங்கள் முதல்ல அறிஞ்சு கொள்ள வேணும். ஸோ ஆரோக்கியமான வெயிட்டில் இருக்கிறீங்கன்னு சொன்னால் இருதய நோய்கள் வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் மிக மிக குறைவாக இருக்குது. ஸோ இந்த ஆரோக்கியமான உடல் நிறையில் தான் இருக்கிறீங்கள் என்றதை எப்படி இனங்காண்டுன்னு சொன்னால் பிஎம்ஐ என்று சொல்லுவோம், அதாவது பாடி மாஸ் இண்டெக்ஸ், உடற்திணிவு சுட்டன். ஸோ இதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறேன்னு சொன்னால், எப்படி செய்து கொள்கிறேன்னு சொன்னால், உங்களோட நிறைய அளந்து கொள்ளணும். முதல் கிலோகிராமில், அடுத்து உங்களோட உயரத்தை மீட்டரில் அளந்து கொள்ள வேணும். ஸோ திணிவின் கீழ் உயரத்தின் வர்க்கம், அதாவது திணிவுன்றது கிலோகிராமில் இருக்கும், உயரம் என்பது மீட்டரில் இருக்கும். அப்போ கிலோகிராமின் கீழ் மீட்டர் ஸ்கொயர் வரும். ஸோ ஒரு பெருமானம் கொண்டு வரும். இந்த பெருமானத்தை நாங்கள் 18.5 24.9 பேணுற மாதிரி எப்போவுமே வச்சு கொண்டு இருக்க வேண்டும். ஸோ இப்படி வச்சு கொண்டு இருக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் தகுந்த சீரான ஒரு உடற்திணிவை கொண்டிருக்கிற ஒரு நபராக கருதப்படுவீர்கள். இருதய நோய்கள் வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் மிக குறைவு. ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு உடல் பெருமன் அதிகரிக்குது ஏன் ரீசன்னு சொன்னால் உங்களோட உணவு பழக்கம். ஸோ உணவு பழக்கத்தை ஒழுங்காக பேண வேணும். இதன் மூலமாக உடல் நிறைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்கலாம். அடுத்தது இந்த உடலை எப்போவுமே இயங்க நிலையில் வச்சுருக்கணும். ஏதாவது ஒரு வேலை செய்து கொண்டே இருக்கும். ஸோ வேலை செய்து கொண்டு போதிய அளவு உணவுகளை எடுத்துக்கொண்டு இருந்தீங்கன்னு சொன்னால் ஓகே, உங்களோட உடற்திணிவு சமநிலையில் இருக்குது. ஸோ வேலையே செய்யாமல் நெடுகளும் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களோட உடல் பருமன் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இருதய நோய்கள் கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக முக்கியமாக இருக்குது. அதை புரிஞ்சுக்கொள்ளும். ரைட், அடுத்தது 2வது விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த உயர் குருதிய முக்கம். யார் யாருக்கெல்லாம் உயர் குருதிய முக்கம் இருக்கோ அவர்கள் எல்லாருக்கும் இந்த இருதய நோய்கள் வர்றதுக்கான சான்சஸ் மிக அதிகம். ஸோ உயர் குருதிய முக்கம் ஏன் வருதுன்னு சொன்னால் எங்களோட உணவு பழக்க வழக்கங்கள் ஒரு சீரின்மை, உடற்பயிற்சி இல்லை, இப்படியான பிரச்சனைகளால் தான் வருது.
ஸோ உணவு பழக்கவழக்கம் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதிகளவான உப்பு செரிமானமான உணவுகள், செடென்ட்ரி லைஃப் ஸ்டைலில் தான் இருக்கிறோம். அதாவது வெளியில் எப்பயாவது போவோம், கேஎஃப்சியில் சாப்பிடுவோம், பீட்சா சாப்பிடுவோம். இப்படியான பல இடங்களில் கடுமையான சாப்பாடுகள் அதுகளெல்லாம் சாப்பிட்றதால என்ன செய்ய மாட்டா இந்த உப்பு செரிமானங்கள் உடலில் கூடும், உயர் குருதிய முக்கம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தொடர்ந்து ஒரு இடத்துல இந்த வேலை செய்கிறதால என்ன செய்யும், சிலைங்கள் உடற்பெருமை அதிகரிக்கும். இதுவும் ஒரு சந்தர்ப்பத்தில் உயர் குருதிய முக்கத்துக்கு காரணமாக இருக்குது. ஸோ உயர் குருதிய முக்கத்தை எப்படி வராமல் தடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இதய நோய்களும் வராமல் நீங்கள் தடுத்து கொள்ளலாம். ஸோ இதை விட எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம், குறைஞ்சது ஒரு 40 வயசுக்கு கூடினாலுண்டா ஒரு 6 மாதத்துக்கு ஒரு காலாவது உங்களோட பிளட் ப்ரெஷரை செக் பண்ணி கொள்வது மிகச்சிறந்தது. ரைட். 3வது விஷயம் புகைப்பிடித்தல். இந்த புகைப்பிடித்தல் மூலமாக என்ன செய்ய வேண்டாம், இருதய நோய்கள் வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் மிக கூடவாக இருக்கின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கருத்து கணிப்புகளும் அதான் சொல்லுது. இந்த புகைப்பிடித்தலால் தனி இருதய நோய்கள் இல்லை, பல்வேறு விதமான நோய்கள், இந்த கேன்சர் எல்லாம் ஏற்படுறதுக்கு மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது இந்த புகைத்தல். ஸோ புகைத்தலை முடிஞ்ச வரைக்கும் தடுத்தீங்களா. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனால், ஒரு வருஷம் நீங்கள் புகைக்காமல் விடுறீங்களன்னு சொன்னாலே உங்களோட இருதய நோய்கள் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் அரைவாசியாக குறையுது என்பது மாதிரியாக சொல்கிறார். ஸோ புகைப்பிடிக்கிறது என்பது மிகவும் ஒரு பாரதூரமான விளைவுகளை அதுலேயும் குறிப்பாக உங்களோட இருதயத்துக்கு ஏற்படுத்துறது மிக முக்கியமாக நீங்கள் அறிஞ்சிருக்கணும். உங்களோட குடும்பங்களுக்கும் இதால் பிரச்சனை, உங்களுக்கும் பிரச்சனை. அடுத்த 4வது விஷயம், இந்த ஆரோக்கியமான உறக்கம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், குறைஞ்சது 7 மணித்தியாலத்திலேருந்து 8 மணித்தியாலமாவது நாங்கள் டெய்லி நித்திரையை எடுத்துக்கொள்ளணும். ஸோ எங்களோட வீடுகளில் நடக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னு சொன்னால், நித்திரைக்கு போகிற நேரம் தான் இந்த ஃபோன் பார்க்குறது, டிவி பார்க்குறது, இப்படியான பிரச்சனைகளாம் இருக்குது. ஸோ இதுகளையெல்லாம் தவிர்த்துட்டு உண்மையில் ஒரு நல்ல கதை புத்தகங்களை வாசிக்கிறது, இல்லை தேவையான ஒரு புத்தகங்களை வாசிக்கிறது, ஒரு சாஃப்டான மியூசிக்கை கேட்குறது, இப்படியான மூலம் ஒரு நல்ல உறக்கத்தை நீங்கள் சம்பாதிக்கலாம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆட்டோமேட்டிக்காக ஒரு புத்தகத்தை வாசிக்கிறீங்கன்னு சொன்னாலே நித்திரை தானாக கண்ணை கட்டும். அது இரவு நேரங்கள் படுக்கைக்கு போகிற நேரம். ஸோ ஒரு நிம்மதியான உறக்கம் பெறும். ஸோ 7 உறக்கம் 8 மணித்தியாலம் ஒரு டைம் ஒன்றை ஃபிக்ஸ் பண்ணி கொள்ளணும். நீங்கள் இந்த நேரத்துக்கு தான் உறக்கத்துக்கு போகணும். ஒரு 10லேருந்து விடிய 5 மணி அந்த நேரத்தை சரியாக செட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி உறக்கத்துக்கு சென்று நித்திரை வடிவாக கொண்டு எழும்புவோம். ஸோ இந்த சரியான உறக்கம் என்பதும் உண்மையிலேயே இந்த இருதய நோய்கள் ஏற்படாமல் தடுக்கிறதுல ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதை நீங்கள் எல்லோரும் அறிஞ்சு கொள்ளணும். ரைட். அடுத்த 5வது விஷயம், உங்களோட உடலுக்கு தேவையான அளவு சக்தியுடைய கலோரி உள்ள உணவுகளை பெற்றுக்கொள்கிறது. அதாவது உடலுக்கு என்னென்ன தேவையோ அந்தளவு உணவுகளை தான் எடுத்துக்கொள்கிறது. அது 5வது விஷயம். அதாவது தேவைக்கு அதிகமாக சாப்பிடாமல் உங்களோட உடலுக்கு எவ்வளவு தேவையோ அதே அளவை சாப்பிட்றது. உங்களுக்கு தெரியும், ஆண்மகனை எடுத்துக்கொண்டால் ஒரு ஆம்பளைக்கு அவருடைய இயக்கத்துக்கு தேவையானது விளையாண்டு பார்த்தா 2500 கலோரி அளவு சக்தி தான் தேவை. ஸோ அது அந்தளவுக்குரிய உணவுகளை எடுத்துக்கொள்கிறது ஓகேயாக இருக்கும். அதே மாதிரி பெண்கள்னு பார்த்தோம்னா 2000 கிலோ கலோரி தேவை. ஸோ அதுக்கேற்ற மாதிரியான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும். இப்போ இந்த நேரங்களில் கூகுள் பண்ணி பார்க்கலாம், எந்தெந்த உணவுகளில் எவ்வளோ கலோரி இருக்குன்னுலாம் ஈஸியாக பார்க்கலாம். அது எல்லாருக்கும் பார்க்க தெரியும். ஸோ அப்படி தகுந்த உணவுகளை எடுத்துக்கொள்ளணும். அதுவும் என்ன சொல்கிறது, தகுந்த முறையில் அதனை சமைக்கணும். ஓவராக குக் பண்ணவும் கூடாது, ஓவராக அதை பொரிக்கவும் கூடாது. அப்படியானது, அதாவது எப்படி வேண்டும் சொன்னால், அதிகளவு பொரித்த உணவுகளையும் கனாதரக்காக எடுக்கக்கூடாது. அதே நேரம் நெடுகளும் போட்டு அவிச்ச உணவுகளையும் எடுக்கக்கூடாது. பச்சை காய்கறிகளை உங்களோட உணவுகளில் சேர்த்துக்கொள்ளணும், மீன் அதுகளை சேர்த்துக்கொள்ளணும். இதை விட கீரை வகைகளை அதிகளவு அவங்களோட உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். இப்படியான முறைகள் மூலமாக ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவு பழக்கத்தை உங்களோட வாழ்க்கையில் கொண்டு இயங்கலாம். ஸோ இதன் மூலமாக என்ன செய்கிறேன்டா, உடல் பருமன் ஏற்படாமல் தடுக்கலாம். அதன் மூலமாக இருதய நோய்கள் ஏற்படாமல் தடுத்துக்கொள்ளலாம். இது 5வது விஷயம். ரைட். அடுத்த 6வது விஷயம் என்னென்னு பார்த்தோம்னு சொன்னால், இந்த கொலஸ்ட்ரால். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், பொதுவாக இருதய நோய்கள் ஏற்படுதுன்னு சொன்னால் இந்த கொலஸ்ட்ரால் படிமானங்கள் இருதய குழாய்களில் ஏதோ ஒரு இடத்துல அடைப்பு ஏற்படுத்துறதால தான் இந்த இருதய நோய்கள் பேசிக்காக ஏற்படுது. ஸோ கொலஸ்ட்ரால் என்பது முக்கியமாக நீங்கள் என்ன செய்யணும், 6 மாதத்துக்கு ஒரு காலாவது ஒரு 40 வயது கூடினாலுண்டா செக் பண்ணிக்கொள்ளணும். ஸோ கொலஸ்ட்ரால் பொதுவாக கூடுதுன்னு சொன்னால் என்ன ரீசனாக இருக்குமென்னு சொல்லி நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் கதைச்சிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காத ஆக்கலையான்னு சொன்னால் நான் அந்த லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுக்குறேன், பார்த்துக்கொள்ளுங்கள். ஸோ அதுக்கான பேசிக்கான அடிப்படையான விஷயம்ன்றது அதிகளவான கலோரி இன்டேக், அடுத்தது அதிகளவான மாச்சத்து எடுத்துக்கொள்கிறது, அதை விட போதிய அளவு உடற்பயிற்சியின்மை. இதுகள் தான் பிரதான இந்த என்ன சொல்கிறது கொலஸ்ட்ரால் உருவாக்கம் படிமானங்களுக்கு மிகப்பெரிய காரணமாக இருக்குது. ஸோ எந்தளவு கொலஸ்ட்ரால்கள் உங்களோட உடலில் குறைவாக இருக்குதோ அந்தளவு நீங்கள் ஒரு ஆரோக்கியமான இருதய நோயிட்ட நபராக இருக்கிறதுக்கான சந்தர்ப்பம் மிக அதிகமாக இருக்குது. ரைட். அடுத்த 7வது விஷயம் என்னென்னு பார்த்தோம்னு சொன்னால், இந்த உடற்பயிற்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாம் தெரியும், இளைஞர்கள் பெரியவர்கள் சிறுவர்கள் எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயந்தான் இந்த உடற்பயிற்சி. ஸோ இன்றைய காலகட்டங்களில் எப்படி சொல்லலாம்னா, சாஃப்டான இந்த மெதுவான உடற்பயிற்சின்னு சொல்லுவோம். அதாவது
நடக்கிறது அப்படின்னா கிழமைக்கு ஒரு 150 நிமிஷம் செய்யணும் வேண்டா கிழமைக்கு 150ன்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு 20 நிமிஷமாவது இந்த நடக்கிறது அப்படியான உடற்பயிற்சி சாஃப்டான இது இப்போ ஹார்டான எக்ஸசைஸ் செய்கிறேன்னு சொல்லுவாங்க ஓடுறதெல்லாம் ஹார்டான எக்ஸசைஸ் இப்போ கார்டியோ எக்ஸசைஸ்கள் எல்லாம் செய்கிறேன்னு ட்ரெக் மில்லுகள் எல்லாம் ஓடுவீங்களா அதெல்லாம் கிட்டத்தட்ட ஹார்டான அப்படியானது கிழமைக்கு ஒரு 75 நிமிஷம் செஞ்சால் போதும்னு சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 10 நிமிஷமாவது நீங்கள் குறைஞ்சி இந்த கடுமையான உடற்பயிற்சிகளை செய்யணும் ஸோ மெதுவான உடற்பயிற்சி செய்கிறாங்க நடக்கிற ஜோக்கிங் போகிறீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 20 நிமிஷம் செய்ய வேணும் கடுமையான உடற்பயிற்சின்னு சொன்னால் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிடம் செய்தால் சரி ஸோ இளைஞர்கள் இளம் பருவத்தில் இருக்கிறான்னு சொன்னால் நீங்கள் கடுமையான உடற்பயிற்சியை கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 1 மணித்தியாலம் வரைக்கும் செய்தாலும் சிறந்தது என்பதுறவாக இந்த துண்டு பிரசுரத்தில் வெளியிடப்பட்டிருக்கு ரைட் ஸோ உடற்பயிற்சி மூலமாக நீங்கள் என்ன செய்யண்டா இந்த இருதய நோய்கள் ஏற்படாமல் முடிந்த வரைக்கும் தடுத்து கொள்ளலாம் ரைட் அடுத்த 8வது விஷயம் என்னென்னு பார்த்தா இந்த குருதியில் இருக்கிற குளுக்கோஸ் அளவு ஸோ குளுக்கோஸ் அளவு கூடுதுன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன செய்யும் இருதய நோய் வர்றதுக்கான சந்தர்ப்பங்களும் அதிகமாக இருக்குது ஏற்கனவே கொண்டு காய்ச்சினாங்க பிளட் ப்ரெஷர் அதே மாதிரி இந்த குருதியில் குளுக்கோஸ் செரிமானங்கள் கூடவே இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக இருதய நோய் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ குருதியில் குளுக்கோஸ் செரிமானம் ஏன் வருதுன்னு சொன்னால் இந்த உடல் பருமன் அதிகரிப்பு அதை விட போதிய அளவு இந்த தெளிவான ஒரு உணவு பழக்க வழக்கமின்மை அதை விட போதிய அளவு உடற்பயிற்சியின்மை இப்படியான பிரச்சனைகளால் தான் என்ன செய்ய மாட்டேன் அந்த உடலில் சில குருதியில் குளுக்கோஸ் செரிமானங்கள் கூடுவதற்கு அதாவது இன்சுலின் சம்பந்தமான இந்த பிரச்சனைகள் எல்லாம் எழுகிறதுக்கு அடிப்படையாக இருக்கிறது இந்த நான் சொன்ன 3 விஷயங்கள் தான் இருக்குது ஸோ சரியான அளவில் குருதியில் குளுக்கோஸை மெயின்டைன் பண்ணணும்னு சொன்னால் சரியான உடற்பயிற்சியும் உணவு பழக்க வழக்கங்கள் என்பது மிக முக்கியமான விஷயம் ஸோ இதையும் அதே மாதிரி தான் 40 வயதுக்கு கூடிய நபர்களாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வருடத்தில் 2 தடவையாவது இடக்கிடொருக்கா அந்த சுகரை செக் பண்ணி கொள்வது மிக முக்கியம் ரைட் ஸோ இப்படியான முறைகள் மூலமாகத்தான் இந்த இருதய நோய்களை வெல்லலாம் நான் சொன்ன 8 அடிப்படை விஷயங்களை மும்முரமாக வச்சுக்கொண்டு அதாவது இந்த 8 அடிப்படை விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு இருதய நோய்கள் வராமல் தடுத்து கொள்ளலாம் என்பதற்காக இந்த துண்டு பிரசுரத்தில் வெளியிட்டிருக்கிறார்கள் மேலும் இன்னொரு விஷயம் யாரும் சொல்லியிருக்கிறேன் அந்த துண்டு பிரசுரத்தில் இருந்தது ஸோ வருகின்ற 3ஆம் தேதி 10ஆம் மாதம் வருகின்ற வியாழக்கிழமை காலை 8லேருந்து 10 வரைக்கும் ஒரு மெடிக்கல் கேம்ப் அதாவது இந்த இருதய நோய் நிலைமைகள் வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இருக்கா அது தொடர்பான பரிசோதனைகள் என்ன பிளட் அதாவது பிளட் ப்ரெஷர் பார்க்குறது கொலஸ்ட்ரால் அதுகள் பார்க்குறது அப்படியான டெஸ்ட்டுகள் எல்லாம் 8லேருந்து 10 வரைக்கும் அந்த யாழ் போதனா வைத்தியசாலையில் இருக்கிற வைத்தியசாலை ஊழியர்களுக்காக ஒரு மெடிக்கல் கேம்ப் மாதிரி செய்கிறார்கள் ஸோ அதிலேயும் தவறாமல் எல்லாரும் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு இதில் அன்பாக அழைத்திருக்கிறார்கள் ஸோ இந்த துண்டு பிரசுரத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களை தான் உங்களுக்கு முழுமையாக இங்கே பகிர்ந்திருக்கிறேன் ஸோ இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்